அன்னை பார்வதி தேவி சிவபெருமானிடம், மகாதேவா, தங்கள் பக்தர்கள் செய்யும் வழிபாடுகளிலேயே தங்களின் மனதை மகிழச் செய்யும் வழிபாடு எதுவோ என்று கேட்க, சிவபெருமான், தேவி, மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி திதி எனக்கு மிகவும் பிடித்த திதியாகும். எவர் சிவராத்திரி திதியன்று எமக்கு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் கைலாயத்திலே இடம் உண்டு. மேலும் வில்வ இலைகளை கொண்டு 4 காலங்களிலும் என்னை அர்ச்சிக்கும் போது யாம் பேரானந்தம் அடைகின்றோம் என்றார். தேவி, இன்னும் சிவராத்திரியின் மகிமையை கூறுகிறேன் கேட்பாயாக என்று கூறத் தொடங்கினார். ஒரு காலத்தில் வேடுவன் ஒருவன் வனத்திலே வேட்டையாடி பறவைகளை பிடித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். களைப்பாக இருப்பதால் சற்று ஓய்வு எடுக்க எண்ணி ஒரு கல்லின் மீது அயர்ந்து தூங்கிவிட்டான். மீண்டும் எழுந்து பார்த்தபோது இரவு ஆகி எங்கும் இருள் சூழ்ந்து இருந்தது. இருளில் பயத்தின் காரணமாக ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு விடியும் நேரத்திற்காக காத்திருந்தான். அன்று சிவராத்திரி தினமாகும். அவன் அமர்ந்திருந்த மரமோ வில்வ மரம். அந்த மரத்தின் அடியில் சிவலிங்கமும் ஒன்று இருந்தது. வேடன் காத்திருந்த நேரத்தில் மரத்தில் உள்ள வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது போட்டு கொண்டிருந்தான். தன்னை அறியாமலே வேடன் வில்வ அர்ச்சனை செய்து கொண்டிருந்தான். இது எமக்கு பெரும் ஆனந்தத்தை அளித்தது. பொழுது விடிந்தவுடன் வேடன் இறங்கி ஊர் போய் சேர்ந்து விட்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகு வேடனின் இறுதி காலமும் வந்தது. அப்போது யமதர்மனின் தூதுவர்கள் வேடனின் ஆத்மாவை கொண்டு செல்ல வந்தனர். அங்கே சிவபூத கணங்களும் வேடனின் ஆத்மாவை கொண்டு வரச் சென்றனர். இவர்களுக்கு இடையே கடும் போர் நடந்தது. யமதூதர்கள் தோற்றுப்போய் யமதர்மனிடம் நடந்ததை கூற, உடனே யமதர்மன் கைலாயம் சென்று நந்திதேவரிடம் வினவினார். வேடன் செய்த சிவராத்திரி பூஜையை கூறி அதனால் யாம் அடைந்த மகிழ்ச்சியும் தெரிவித்தார். இதை கேட்ட யமதர்மன் வேடனின் ஆத்மாவை கைலாயத்திலே விட்டுவிட்டு சென்றார். இதை கேட்ட பார்வதி தேவி மிகவும் மகிழ்ந்து சிவராத்திரி மகிமையை யாவருக்கும் எடுத்துரைத்தார். இதன் பின்னரே சிவராத்திரியின் மகிமை அகிலமெல்லாம் பரவியது.